யுவர் ஆனர், வெக்கத்தை விட்டு சொல்ல போனா இவனுக்கும் இவங்க அன்னிக்கும் அப்படி இப்படின்னு அரச புரசலாம் ஏதோ இருந்திருக்குதுங்க. இப்படித்தாங்க ரொம்ப நாளா அண்ணனை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. அவரும் பாவம் அதை கண்டும் காணாமலும் இருந்திருக்காரு. ஆனா பாருங்க, ஒரு நாள் இவங்க தப்பு பண்றத நேர்லயே பார்த்திருக்காரு. மனுஷன் ரோசம் தாங்காம ஏன்டா நாயேன்னு கேட்டுக்கிறாரு. அதுக்கு இந்த பையன் அவரை விஷமிச்ச கொண்டு விட்டாங்க. அதுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இருக்குதுங்க. தெரிஞ்சு போச்சுன்னு அவமானம் தாங்காம அவங்க அண்ணியும் விஷம் குடிச்சு செத்து போயிட்டாங்க. You bastard! பீட்டர் என் பேரு. உன் மேல சுமத்தப்பட்ட எந்த குற்றத்தையும் நீ செய்யலன்றது எனக்கு நல்லா தெரியும். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்க உன் கையில கிடைச்சா என்ன பண்ணுவேன்? பீஸ் பீஸ் ஆக்கிடுவேன். பாதிக்கப்பட்டவன், அதனால தான் துடிக்கிற. நானும் பாதிக்கப்பட்டவன் தான். நான் நினைச்சா நாளைக்கே உன்னை வெளியில கொண்டாந்துருவேன். முடியுமா உன்னால? முடியாதது அந்த பீட்டர் என்னைக்கு சொன்னது கிடையாது. அது சரி, நான் உன்னை வெளியே கொண்டாந்தா நீ எனக்காக என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் சொல்லிப்பாரு. வாங்க சொல்லு. துரபாண்டி, இப்போ நீ வெளியில வந்ததுக்கு அப்புறம் அலெக்சாண்டர், இந்த பீட்டர் உன்னை செல்லம்மா அலெக்ஸ் கூப்பிடுவான். ஒட்டுமா துரை? அலெக்ஸ். That's it. குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் துரப்பாண்டியன் மேல் சுமத்தப்பட்ட எந்த குற்றமும் சரிவர நிரூபிக்கப்படாததால் குற்றமற்றவர் என்று கருதி இந்த கோர்ட் அவரை விடுதலை செய்கிறது. அலெக்ஸ், நீ கொலை பண்ணக்கூடாது. வா. ஆஹா, அவ அடிச்சு நீ சாவக்கூடாதுடா. உனக்காக இந்த எலக்ட்ரிக் சாவு இருக்குது. அலெக்ஸ், கூல் டவுன். இந்த பார், போலீஸ் ஆஃபீஸர்களெல்லாம் நீ கொலை பண்ணக்கூடாது. நீ இங்கே இரு, நான் உனக்கு கவனிச்சுக்கிறேன். கூல் டவுன். எந்த ரஃபி வா, இங்க குதிக்கோ. ஏய், ஐயோ, குந்திக்கோடா, நான் படுத்துக்கிங்க. என் அண்ணா அண்ணி சாவுக்கு காரணமா இருந்த அந்த 2 பேரை பீட்டர் எனக்காக கொலை செஞ்சா. அன்னில இருந்து நான் அவனுக்கு அடிமையாயிட்டேன். அவன் சொன்னதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். வெறும் அடிதடி செஞ்சுட்டு இருந்தேன். என்ன கொலை பண்ண சொன்னப்போதா என்னையே நான் உணர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் பீட்டரை எதிர்த்த உன்னை இங்கே கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் என்ன நடந்தது உனக்கே தெரியும். நீ என்கிட்ட நடந்துகிட்டது நான் கோச்சுக்கிட்டு உன்னை நடுத்தரில் விட்டுட்டு போயிடுவேன்னு மட்டும் நினைக்காத. அப்படி பண்ண மாட்டேன். நீ எங்கே போய் சேரணுமோ அங்கே சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கமான். நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன? I love you. என்ன சொல்ற? ஆமா அலெக்ஸ், நான் உன்னை விரும்புறேன். என்னை பத்தி இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமும் கூட நான் அப்படி சொல்லணும்னு நீ விரும்புறியா? I love you. Shut up. ரிப்பேர் ஓவராலி. இந்த ஜால்ஜாப்பெல்லாம் என்கிட்ட வேணாம். லுக்,
10 வருஷமா ஒண்ணா சேர்ந்து தொழில் சேரும். ஏன் ஏன் இப்ப இந்த சொத்த காரணங்களை சொல்றீங்க? அந்த அலெக்ஸ் அலெக்ஸ் அலெக்ஸ்க்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? Damn it. அவன் இங்கிருந்து போய் 7 நாள் ஆச்சு. எங்களுக்கு நல்லாவே தெரியும் அவன் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரின்னு. உங்க பிசினஸ பத்தி எல்லா விவரமும் தெரியும். அதோட எங்க பிசினஸ பத்தி அவனுக்கு தெரியும். எங்களுக்கு என்ன தோணுதுன்னா அலெக்ஸ் நீங்க புள்ள மாதிரி வளர்த்துட்டீங்க, அதனால்தான். அதனால அவனை விட்டு வச்சுக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. இந்த பீட்டருக்கு சென்டிமெண்ட் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு சட்டம், ரோஹியை மன்னிக்க மாட்டேன். இன்னும் 48 மணி நேரத்துல அவருடைய பணம் இங்க இருக்கும். இல்லைன்னா நான் செஞ்சிட்டு இருக்கேன் பார் தொழில், அதை விட்டுருவேன். Got it? அனு எங்க கடத்தி வச்சிருக்க? தப்பு கடத்தல, சுட்டு கொல்ல சொன்னேன். அவதான் தப்பிச்சிட்டாள. அங்கதான் என் குறி தப்பிடுச்சு. நீ சுட்டா? சுட சொன்னேன். ஆனா அந்த அலெக்ஸ் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான். இத பார், நம்ம எல்லா விஷயத்திலும் பகையாளிகள், பங்காளிகள். ஆனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நாம நண்பர்கள். அலெக்ஸ் என்னை ஏமாத்திட்டு அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டான். Bastard. உன்னையும் மீறி அலெக்ஸ் அணுவை கடத்திட்டு போனது உண்மையா இருந்ததுன்னா அணு எனக்கு கிடைச்ச உடனே அலெக்ஸை நான் சுட்டு கொன்னுடுவேன். இதுல உனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? அதே மாதிரி அந்த பொண்ணுக்காக என்ன எதிர்த்துக்கிட்ட அலெக்ஸ் என் கையில கிடைச்ச உடனே அந்த அணுவை நான் சுட்டு கொண்டுடுவேன். இதுல உனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லையே? முட்டாய். ஒடா முட்டாய். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல? வந்து 3 நாள் ஆச்சு, இப்போதான் தெரியுதா? போய் வேலையை பாரு. இல்ல, நான் இந்த இடத்தை ஏற்கனவே பார்த்துட்டேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி தோணுதுல? இந்த ரொல்லு மட்டும் தானே வேண்டாங்கிறது, வேலையை பாருண்ணா. அலெக்ஸ், அலெக்ஸ், என்ன இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி உனக்கு தோணல? குடிங்க. ஆமா, நீ என்ன சொல்ல வர அத சொல்லு. இல்ல, இங்கேயே நிரந்தரமா தங்கிடலாமான்னு தோணுது. அதெல்லாம் நடக்காத காரியம். ஏன் ஏன் நடக்காது? ஏன் நடக்காதா? கொச்சின்ல இருக்கிற உன் அத்தை வீட்டுல ஒன்று கொண்டு போய் சேர்க்கணும். அலெக்ஸ், இங்க இருந்து 3 நாள் எந்த பிரச்சனையும் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாம இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியல. வேலை பார்க்கறோம், பணம் கிடைக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கும். இதை விட உனக்கு வேற என்ன வேணும்? ஏய், இன்னும் 2 மாசத்துல இந்த ஹோட்டல் வேலையை முடிஞ்சு போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவேன்? 2 மாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போதோ அதை பத்தி எனக்கு தேவையில்லை. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த நிமிஷமே சாவு வந்தா கூட எனக்கு கவலை இல்ல. ஏய், இன்னொரு தடவை சாவை பத்தி பேசின பல்ல லோச்சிடும் ராஸ்கல். நீ வாழணும், நான் வாழணும், 2 பேர் சேர்ந்து வாழணும். அந்த ஐயனாரி பீட்டை எதிர்த்து வாழணும், வாழ்ந்து காட்டணும். அதை விட்டுட்டு சாவுக்குன்னு பேசிட்டு இன்னொரு தடவை அப்படி பேசின பல்ல லோச்சிடுவேன் ராஸ்கல். என்ன ஈர? சும்மா சொல்லக்கூடாது, நீ என் மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்கேடா. ஆமா. என்ன டாவா? ஆமாடா. இது பாரு, நீ சொன்ன மாதிரி இங்கே செட்டில் ஆயிடலாம். இந்த புதுசா டாயில போட்டு பழகிக்காத, எனக்கு பிடிக்காது. சரிடா. வாடி போலாம். என்னது? அட வாடினா. இந்த லோடு தண்ணிக்கு பணம் கரெக்டா கொடுத்துட்டா சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. டேய் சீக்கிரம் வாடா. இருங்க. நம்மளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் தான் வண்டியில ஏறுவேன். ஆமா, இவர் பெரிய சீன பிரதமர், நான் இந்திய பிரதமர். நமக்குள்ள எல்லா பிரச்சனை அதை ஒப்பந்தம் பண்ணிக்கணும். ஏன் திருச்சி வாடா பிச்சைக்கார நாய. எல்லா பிரச்சனையோட என் பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஹலோ நில்லுங்க, என்ன பதில் சொல்லிட்டு போங்க. சொல்றா நரிகடிச்ச தலையா. தெருவுல தண்ணி விடும் போது 300 ரூபா வருது. என்ன கால் பங்கு தான் கொடுக்குறீங்க, முக்கா பங்கு நீங்க அமைக்கிறீங்க. அதனால இனிமே சம பங்கு வேணும். அப்படின்னா 50-50. உனக்கு இந்த கால் பங்கு கொடுக்கறது ஏதோ பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்றதா நினைச்சிட்டு போடுறேன். இதுல சம பங்கு வேற வேணுமா? உங்களை விட அதிகமா நான் தான் வேலை செய்யறேன். வண்டி ஓடுறது மட்டும் தான் நீங்க. தண்ணி நிப்பறது, ஜனங்களை வரிசை நிப்பாட்டி தண்ணி விடுறது, காசு வாங்குறது, இப்படி மக்களுக்காக சேவை செஞ்சு என் உடம்ப கரைச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலேயே கோரிக்கை நிறைவேற்றிடணும். யூனியன் பிரச்சனையா? கைய கீழே போடுறா ஓனாய்க்கு பிறந்தவர. இந்த தண்ணி விடுறது மக்களுக்கு பெரிய சேவையா? இனிமே அந்த சேவையை முழுசா நானே செஞ்சுக்கிறேன். இனி வண்டி பக்கம் வந்த கீரை புடுங்கி கழுத்து மேலே அடிச்சு போடுவேன். இது என்ன லைனா? எல்லாம் செட்டு தோசமா நிக்கிறீங்க. என்ன ஒவ்வொருத்தருக்கு முன்னாடி 4 கூட 5 கூட எல்லாம் வரிசை வை. வரிசை நல்லா லைன் 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 லைன். டேய் குக்கர் தலையா,
நீ என்ன தண்ணி பிடிக்க வந்தியா இல்ல லைன்ல நிக்கிற பொண்ணுகளை இடிக்க வந்தியா? போடா போ. லைன் லைன். சார் ஜென்டில்மேன், கூலிங் கிளாஸ் கழட்டுங்க. ஒரு குடம் தண்ணிக்கு கூலிங் கிளாஸ். எங்கிட்ட மோதாதே, நான் தாண்ட வர்றா என்னடா. லைன். அந்த சார் வரலீங்களா? சாரா? ஏன் அவர் தண்ணி விட்டா தான் நீங்க பிடிப்பீங்களா? நான் விட்டா நீங்க பிடிக்க மாட்டீங்களா? இல்ல, நான் அவரோட ரசிகை. ஓ ரசிகையா? அவர் பெரிய மைக்கேல் ஜாக்சன், அவருக்கு ஒரு ரசிகை விட்டா ரசிகர் மன்றமே வைப்பீங்க போல் இருக்கு. இனிமே எல்லாமே இந்த டேவிட் தான். கட்டப்படும். ஒரு குடம் தண்ணிக்கு 50 பைசா. லைன்ல வாங்க. வாங்க எல்லாம் வந்து லைன்ல பிடிச்சி சீக்கிரமா போங்க. என்னங்க வெறும் காத்துட்டே வருது. மறக்க மனம் கூடுதில்லையே, இஞ்சி ஈடு பழகி மஞ்ச சேவா பழகி. ஆமா வெறும் காத்து தான் வருது. என்ன பால் கறக்கிற மாதிரி கறக்கிற, தண்ணியே வரமாட்டேங்குது. தாண்டவராயா, என்னடா தண்ணி வரமாட்டேங்குது? சம்பந்தம் இல்ல. அப்படின்னா யோ டேங்க்ல தண்ணி இல்லையா? வர வேலை இருந்தாலும் தண்ணியை வித்துட்டு உதாரண விடாயா? டேங்க்ல தண்ணி இல்லையா? எனக்கு அப்பவே தெரியும் இந்த ஆள் மொழியே சரியில்லை. இதுல பாட்டு வேற. இந்த ஆளு என் குடத்தையே உடைச்சிட்டான். இத்தனை நாள் என் ராசா ஒழுங்கா தண்ணி விட்டுருந்தான். இந்த ஆளு வந்தா குடிக்கிற தண்ணி மண்ணள்ளி போட்டான். எங்க அண்ணன் தண்ணி வித்துட்டு தான் வந்தாரு. நீங்க என்ன செய்ய போறீங்க? அவர் சொக்கைய பிடிச்சிருவீங்களா? குடிச்சா என்ன பண்ணுவ? வேணாடா. அம்மா என்ன மான பிரச்சனை? குடத்துல அடிச்சிருவீங்களா? குடிச்சா என்ன பண்ணுவ? வேணாம் அடிக்கிறாங்கடா. அழுத்துல குத்திருவீங்களா? தாண்டவராயா, நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். சம பங்கு போட்டுக்குவோம். அப்ப கொடுத்துறேன். கொடுத்துறேன். சரி. அட பாவீங்களா, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் செஞ்சீங்களா? ஐயா, அடிக்காதீங்க.